இன்றைக்கி 6ஆம் வகுப்பு இயல் 2ல் வந்து சிலப்பதிகாரம் என்ற செயல் பகுதியை பார்க்கலாம். அதில் நுழையுமுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலுமே இயற்கை அழகு என்ன பண்ணுது, கொட்டி கிடக்கு நிறையா. அதில் இயற்கை அழகுனா என்னது, கடலும் மலையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இதெல்லாம் என்னது, இயற்கையினோட கொடைகள். அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ரசிக்காமையா வந்திருக்கோம் கிடையாது. எல்லாத்தையுமே நம்ம ஆவலாக ரசித்து பார்த்து மகிழ்ச்சியாக இருந்திருக்கோம். அதுதான் இங்கே நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் எது போற்றுகிறது, இந்த சிலப்பதிகாரம் வந்து போற்றுகிறது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகளித்தலான். அதாவது வந்து திங்கள்னா நிலவு, ஓகேவா. கொங்குனா என்னது, மகரந்தம். அலர்னா ஒரு பூவோட மலர்ந்த நிலை, ஓகேவா. அதுக்கடுத்து தார்னா மாலை அணிவிக்கிறது. அதுக்கடுத்து சென்னி அப்படின்னா சோழன், ஓகேவா. இப்போ சோழ மன்னன் இருக்கான். அதாவது சோழ மன்னன் எப்படி இருப்பான்னா, தேநீரைந்த ஆத்தி மலர் மாலையை வந்து எப்பயுமே அணிஞ்சிருப்பானா. அப்படிப்பட்ட அவனோட வெண்குடை கொற்ற கொடை எப்படி இருக்குமா, குளிர்ச்சியாக இருக்குமா. அதுபோலவே அந்த வெண்ணிலமும் தன் ஒளியால் வந்து இந்த உலகத்துக்கே வந்து இன்பம் அளிக்குது. அதனால தான் இந்த வெண்ணிலவை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த மீனிங் இந்த பாடலில், ஓகேவா. அடுத்து வந்து ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான். ஞாயிறுனா என்னது, கதிரவன், ஓகேவா. அப்போ திகிரினா யானை சக்கரம், அதாவது யானை சக்கரம். மேருனா இமயமலை. பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரம், ஓகேவா. பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரம். அலினா கருணை. பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரம். மேருனா இமயமலை, ஓகேவா. திகிரினா ஆணை சக்கரம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் இந்த நாட்டை வந்து ஆட்சி செய்வன் யார், இது சோழ மன்னன். சோழ நாட்டில் எந்த ஆறு பாயுது, காவிரி ஆறு, ஓகேவா, பாயுது. அவனது ஆணை சக்கரம் போல எப்படி இருக்குது, அவனோடது ஆணை சக்கரம், இந்த சோழ மன்னனோட ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அப்போ சூரியன் எப்படி சூரியன் சுற்றி தானே வரும். அப்போ சுற்றி வர்றதை போல் சுற்றி வருகிறது. அவனோட ஆணை சக்கரத்தை போல் அந்த கதிரவனும் சுற்றி வருது வலப்புறமாக. அதனால தான் இந்த கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். அப்படின்னா அதாவது வந்து நம்மளை சூழ்ந்து, அதாவது கடல் தான் நம்மளை எல்லாத்தையும் சூழ்ந்துருக்கு. கடல் பகுதி சைடு தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படின்னா அந்த அச்சந்தரும் கடலை வந்து எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் எப்படி செய்கிறான், எல்லா மக்களுக்கும் வந்து அருள் செய்கிறான். அதுபோல் இந்த மலை, அதாவது வானிலிருந்து மழை வந்து என்ன பண்ணுது, பொழிந்து மக்களை வந்து காத்து கொள்கிறது. அதனால தான் இந்த மலையை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலை பாடியது யார், இளங்கோவடிகள், ஓகேவா. இப்போ நூல்வெளியில் கொடுத்துருக்காங்க. நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிலப்பதிகாரம் என்பது ஒரு காப்பியம். இதை இயற்றியது யார், இளங்கோவடிகள். இவர் எந்த மரபை சேர்ந்தவர், சேர மரபை சேர்ந்தவர், ஓகேவா. அப்படின்னு இந்த சேர மரபை சேர்ந்தவர்ன்று எதில் சொல்லுது அப்படின்னா, சிலப்பதிகார பதிகம்ன்றது பாடல், ஓகேவா. இவரோட காலம் எந்த நூற்றாண்டுனா 2ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு, ஓகேவா. இளங்கோவடியோட காலம் என்னது, இளங்கோவடிகளோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு, ஓகேவா. சிலப்பதிகாரம்ன்றது ஒரு ஐம்பெரும் காப்பியம், ஓகேவா. இது வந்து நம்மளோட தமிழோட முதல் காப்பியம் சொல்கிறாங்க, ஓகேவா. தமிழோட முதல் காப்பியம் என்பது சிலப்பதிகாரம். இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். முத்தமிழ் காப்பியம்னா இயல் இசை நாடகம் இதெல்லாம் சேர்ந்தது தான் முத்தமிழ். இயல்னா தன்னோட எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைனா உள்ளத்தை மகிழ்விக்கும். அடுத்து வந்து நாடகம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து இன்பம் துன்பம் நிறை குறைகள்லாம் சுட்டி காட்டி காமிக்கிறது தான் நாடக தமிழ், ஓகேவா. அப்படிப்பட்ட அதுதான் வந்து முத்தமிழ் காப்பியம் சொல்கிறாங்க. குடிமக்கள் காப்பியம்னா ஒரு கோவலனோட, சாதாரண ஒரு மனிதனோட வாழ்க்கையை பற்றி கூறுறதா என்னது
குடிமக்கள் காப்பியம் கோவலன் கண்ணகி இவங்களை பற்றி சாதாரண மனிதரை பற்றி தானே சொல்கிறாங்க. அதனால் வந்து குடிமக்கள் காப்பியம் இதை சொல்கிறாங்க. புரியுதா? இதில் என்ன காப்பியம் 2 காப்பியங்கள் இருக்குது. அது வந்து முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போட்டுறாங்க. ஓகேவா? இரட்டை காப்பியம்னு சொல்லிட்டு சொல்கிறது எந்ததை சொல்கிறாங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையும் சேர்ந்தது தான் இரட்டை காப்பியங்கள். ஓகேவா? இப்போ சிலப்பதிகாரத்தில் எதை இயற்கையாக கொண்டு எது இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் கூறுகிறது அப்படின்னு கேட்கலாம். கொஸ்டின் வந்து திங்கள் ஞாயிறு மழை இதை எப்படி கேட்டாலும் நீங்கள் சொல்ல தெரியணும். புரியுதா? சிலப்பதிகாரம் என்பது ஒரு காப்பியம். இளங்கோவடிகள் இதை இயற்றியது யார்? இளங்கோவடிகள். அவர் சேர மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சிலப்பதிகார பதிகத்தில் வந்து கூறுது. இவரோட காலம் என்னென்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இது வந்து ஒரு 50 காப்பியங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம். தமிழோட முதல் காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை வந்து முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் சொல்லிட்டு இதெல்லாம் போட்டுறாங்க. அப்போ முத்தமிழ் காப்பியம்னா இயல் இசை நாடகம். குடிமக்கள் காப்பியம்னா சாதாரண மனிதனை பற்றின வரலாறு சொல்கிறது தான் குடிமக்கள் காப்பியம். ஓகேவா? சிலப்பதிகாரம் மணிமேகலையும் என்பது இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திங்கள் ஞாயிறு மழை வந்து எதை வாழ்த்துவதாக கூறுகிறது சிலப்பதிகாரம் அப்படின்லாம் கேட்கலாம். அப்படின்னா இயற்கையை வாழ்த்துவதாக இந்த நூல் வந்து தொடங்குகிறது. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சொல்லும் பொருளும். திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரி ஆணைச்சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், இமயமலை அப்படின்னா மேரு, நாமநீர்னா அச்சம் தரும் கடல், அலினா கருணை. இதை ஃபுல்லாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல ஆன்சர் பண்ணுற மாதிரி நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. திங்கள்னா நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணைச்சக்கரம், பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், கருணைனா அலி. ஓகேவா? அலினா கருணை. ஓகே. அதே மாதிரி கழுத்தில் சூடுவது எது? தார். கதிரவனோட மற்றொரு பெயர் ஞாயிறு. அதாவது வெண்குடையை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு அதாவது பொன் ப்ளஸ் கோட்டு. கொங்கு ப்ளஸ் அலர் அப்படின்னா கொங்கலர். அவனளி அவன் ப்ளஸ் அலிபோல் அதாவது அவனளிபோல் அப்படின்னா எப்படி பிரிக்கிறது அப்படின்னா அவன் கூட்டல் அலிபோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கலாம்.